ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், பேசிக்கான ஃபோட்டோஷாப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பிக்சரை வந்து எப்படி கார்ட்டூன் பிக்சராக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ எந்தெந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப், அதாவது ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும், பிக்சார்ட். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கேலரியில் போய் எடுத்திங்கன்னா இது மாதிரி தாங்க இருக்கும் நார்மல் இன்டர்ஃபேஸ். இதில் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டூல்ஸை கிளிக் பண்ணதும் இது மாதிரி தாங்க ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் வந்ததும் ரெண்டாவது ஆப்ஷன், ஃபஸ்ட்டு லைனில் ரெண்டாவது ஆப்ஷன் டூல்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணதும் பெரிய பாக்ஸ் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைனில் ரெண்டாவது, ஓகேங்களா, கட் அவுட்டுன்ட்டு இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், நான் என்னென்ன பண்ணுறேன்றதை பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட்டிங் ஒர்க் தாங்க போயிட்டு இருக்குது. ஸோ சிம்பிள் மெத்தட் தான், பெரிய ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை. இது கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட்லி ஈஸி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக 10 நிமிஷம் ஒர்க்கு. ஸோ என்னால் கட்னா பண்ண உட்காந்து அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா நான் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கட் பண்ணுறதுக்கு. பொறுமையாக டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒர்க்கு தான் இது. ஸோ பேசிக் எடிட்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா எடிட்டையும் பாருங்கள், பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோகோவாக வைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கார்ட்டூன் ஷேப்பில் நீங்கள் எடிட் பண்ணி ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும், நிறைய லைக்ஸும் வரும். பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டச் விட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களுக்கான வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுவோம், ஓகேம்மா? பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்றதை பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் டூல், ஓகேங்களா? டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பிஎன்ஜி மாதிரி கட் பண்ணுறதுக்கு. எல்லா ஒரு பிக்சர் எடிட்டிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி மாதிரி கட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதை கற்றுக்கினா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், கற்றுக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க்கு முடிச்சாச்சு. நம்ம மேலே ஹேரில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கையாண்ட சரியாக பண்ணலை. இப்போ இது ஓகே பண்ணிவிட்டு அந்த கண் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா கீழே, ஸோ அதை வச்சு பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோமான்ட்டு.
ஹை சிம்பிள் பார்த்தோன்னா அது பார்த்திங்களா லைட்டாக விரல் மட்டும் வெளியே இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கட் பண்ண தெரிஞ்சாலே போதுங்க, நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு எடிட்டர் ஆகிடலாம். இப்போ மேலே கொஞ்சோண்டு இருக்குது லைட்டாக ஹேராண்டா. ஸோ அதையும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடிட் பண்ணிக்க வேண்டியதாங்க. பெரிய ப்ரொசர்னால் ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசிக்காக ஒரு 2-3 பிக்சர் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பூந்து விளையாடுவீங்க எல்லாத்துலேயும். ஸோ அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒரு பிஎன்ஜி பிக்சர் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேவ் கொடுத்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம்லேருந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுக்க போகிறேன். சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துக்கோங்க, கேலரி உள்ள சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். கீழே டூல்ஸ் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் சம்மந்தப்பட்டது இல்லை, அது மட்டும் இல்லைங்க. ஸோ எல்லா விதமான கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதுங்க. அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஒன்று ஒன்றா நான் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல லோடிங் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இதுதாங்க மெத்தடு. ஸோ பேசிக் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. ஸோ கார்ட்டூன், ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், மேக் பண்ணிடலாம். பெரிய ப்ரொசர் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு எதில் வேணுமோ ஓகே பண்ணிக்கோங்க. கிளிக் ஆகி ஓகே ஆனதும் மேலே டிக் சிம்பிள் அழுத்தி சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங் கற்றுக்கினாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறன்றது பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் மூன் லைட். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கார்ட்டூன், ட்ராயிங்கு, இன்னும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன்லையும் போய் கிளிக் பண்ணால் மட்டும் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகி உங்களுடைய பிக்சர் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும், எடிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்களா எடிட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க மெத்தடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட்